விளையாட்டு வினையாகும் அப்படிங்கிற மாதிரி மொபைல் போனில் விளையாடக்கூடிய ஆன்லைன் கேம் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அடிக்ஷனா மாறி இருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்ல நடந்த ஒரு நிகழ்வு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை இந்தியா முழுவதும் ஏற்படுத்தி இருக்கு. 3 சகோதரிகள் நள்ளிரவு நேரத்துல 9வது மாடியிலிருந்து குதித்து உயிரை விட்டார்கள். இவங்களுக்கு வயசு ஒன்றும் அதிகம் இல்லை, 16, 14, 12. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடியது ஒரு கொரியன் கேம், கொரியன் லவ் கேம்னு சொல்றாங்க. இது ஒரு டாஸ்க் பேஸ்ட் கேம். ஏன் இப்படி முடிவை எடுத்தாங்க? ஒரே மாதிரி சிந்தித்த அந்த நள்ளிரவு நேரத்துல உயிரை மாய்த்து கொள்ளும் அளவுக்கு என்ன நடந்தது? உங்க வீட்டு குழந்தைகளுக்கு மொபைல் அடிக்ஷன் இருக்கா? இதோட விவரங்கள் என்ன? வாங்க பார்க்கலாம். குழந்தைகளுடைய மனசை வசியப்படுத்தி உயிரை எடுக்கிற அளவுக்கு போகக்கூடிய இந்த வீடியோ கேம்ஸ் வெறும் விளையாட்டு இல்ல, மரண வலை. உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தை சேர்ந்த அந்த 3 சகோதரிகள் அப்படி ஒரு விளையாட்டை தான் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. இது ஒரு டாஸ்க் பேஸ்ட் கேம் அப்படின்னு சொல்றாங்க, கொரியன் லவ் கேம். 50 நாளைக்கு 50 விஷயங்களை ஒவ்வொன்னா செய்ய வைக்கிறாங்க. கடைசியா இது உயிரை விடக்கூடிய அளவுக்கு கூட போகுமா. இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா? அந்த 3 பேரும் எழுதி வைத்திருந்த வாசகங்கள் தான். ஐ லவ் கொரியா, கொரியா இல்லாம எங்களால இருக்க முடியாது அப்படின்னு அவங்க மனதளவில் கிட்டத்தட்ட கொரியர்களாகவே வாழ்ந்திருக்கிறாங்க. கொரிய இளவரசிகளா தங்களை நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு அந்த வீடியோ கேம் அவங்களை எப்படி கொண்டு போச்சு? 3 வருடங்களா பள்ளி படிப்பையே நிறுத்திட்டு கொரியன் கேம வெறித்தனமா விளையாண்டிருக்காங்க. கடைசியில விளையாட்டுல இருந்து லாக் அவுட் பண்ணி வெளியில வர்ற மாதிரி வாழ்க்கையில இருந்து லாக் அவுட் பண்ணிட்டா நேரடியா அந்த கொரிய வாழ்க்கைக்கு போயிடலாம்னு நினைச்சாங்களோ என்னவோ. மொபைல் போன் அடிக்ஷன் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா குழந்தைகளுடைய மனசை பாதிக்குது, அதை தான் இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம். கடந்த சில வருடங்களாகவே இந்தியால மட்டுமில்ல, உலகம் முழுவதும் இது போன்ற நிகழ்வுகள் நடக்குது. ஒண்ணு, சம்பந்தப்பட்ட அந்த சிறுவர்கள் தன்னைத்தானே மாய்த்து கொள்கிறார்கள். இல்ல பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா கண்டிக்கக்கூடிய தாய் அல்லது தந்தையை கொலை செய்து விடுகிறார்கள். ஒரு சில நிகழ்வுகளை நான் இங்க குறிப்பிடுறேன். 2019 வருஷம் கர்நாடக மாநிலம் பெலகாவில 21 வயது இளைஞர் தன்னுடைய தந்தையை கொலை செய்கிறார். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அதிர்ந்து போயிடுவீங்க. பப்ஜி விளையாட்டுக்கு அவர் டாப் அப் பண்ணல. இது ஒரு காரணமான்னு கேட்டீங்கன்னா அந்த இளைஞருக்கு அது மிகப்பெரிய விஷயமா தெரிஞ்சிருக்கு. காரணம் அந்த கேமோட அடிக்ஷன். 2022 வருடம் இன்னொரு நிகழ்வு இதே மாதிரி நடக்குது. ஒரு 16 வயது சிறுவன் தன்னுடைய தாயை துப்பாக்கியால சுட்டு கொலை பண்ணிட்டு உடலை 3 நாட்களாக மறைத்து வைத்து நாடகம் ஆடுறான். இது நடந்தது லக்னோல. தந்தை ஒரு இராணுவ அதிகாரி. விஷயம் தெரிந்து இந்தியா முழுவதும் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பரபரப்பு. என்ன நடந்தது? இதற்கு பின்னாடி இருந்ததும் மொபைல் அடிக்ஷன் தான். அந்த தாய் சிறுவனை கண்டித்து மொபைல் போனை வாங்கி வச்சிருக்கிறாங்க. அதே 2022 ஆண்டு இன்னொரு சம்பவம். ஒரு 12 வயது சிறுவன்க அவன் எலகங்கா ரயில்வே நிலையத்திற்கு ஒரு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கிறான். பெங்களூருல நடந்த இந்த நிகழ்வு காவல்துறையினரையே அதிர வச்சுச்சு. என்னப்பா ஏன் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த அப்படின்னு கேட்டா, என்னுடைய பப்ஜி பார்ட்னர் ஊருக்கு போறான், அவன் ஊருக்கு போறத தடுத்து நிறுத்துறதுக்காக தான் நான் இப்படி ஒரு வெடிகுண்டு மிரட்டலை விடுத்தேன்னு அந்த சின்ன பையன் சொல்லியிருக்கான். பாருங்க எதை நோக்கி இவங்க போயிட்டு இருக்காங்க. அதே போல இன்னொரு சம்பவம் ஆந்திரால நடக்குது. மச்சிலிப்பட்டினத்துல இதே மாதிரி ஒரு 10 வயது சிறுவன் நண்பர்கள் நீ தொடர்ந்து ஆன்லைன் கேம்ல தோத்துக்கிட்டே இருக்கன்னு கிண்டல் பண்ணியிருக்காங்க. அந்த அவமானத்தை தாங்க முடியாம அந்த சிறுவன் போய் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்கிறான். என்ன நடக்குது இங்க? ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த சிறுவனும் இல்ல, ஒரு காங்கிரஸ் பிரமுகரின் மகன். அப்பதான் இந்த விஷயம் இன்னும் பூதாகரமா வருது. பப்ஜி விளையாட்டுக்கு தடை விதிக்க வேண்டும் அப்படின்லாம் பேசுறாங்க. ஏற்கனவே தடை இருந்தாலும் உங்க பிரைவேட் லிங்க் மூலமா அதை டவுன்லோட் பண்ணி விளையாடக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இங்க இருக்கு. இந்த நிகழ்வுகளை எல்லாம் கேட்கும் போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. உலகம் முழுசும் இதே போன்ற நிகழ்வுகள் கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கு. காதல்ல தோல்வி அடைகிறத விடவும் ஆன்லைன் விளையாட்டுல தோல்வி அடைகிறது அவங்க மனசை மிகப்பெரிய அளவுல பாதிக்குது. பப்ஜி, ப்ளூ வேல் மாதிரி இந்த கொரியன் லவ் கேமும் பாத்தீங்கன்னா டாஸ்க் பேஸ்டு கேம். ஏதாவது ஒண்ணு தினமும் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை செய்துவிட்டு அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி தான் அந்த விளையாட்டுல அடுத்தடுத்த கட்டங்களுக்கு அவங்கள போக வைக்குது. இந்த விளையாட்டை அவங்களுக்கு அறிமுகம் செய்யறது மர்ம நபர்கள் தான். ஒன்று ஆன்லைன்லேயோ இல்லை சேட் ஆப்லேயோ இவங்களுக்கு இந்த லிங்கை ஷேர் பண்ணுறாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இவர்களோடு ஒருவர் ஏஐ போல ஒரு வெர்ச்சுவல் கேரக்டர் அவங்க கூட தொடர்ந்து பேசி கொரிய கலாச்சாரம்,
காதல், நட்பு அப்படின்னு ரொம்ப சுவாரஸ்யமா அவங்க கூட பேசுறாங்க. நாம நம்ம குழந்தைகள் கூட சரியா நேரம் செலவிடுறது இல்ல. ஆனா வெர்ச்சுவல், அதாவது கற்பனையா ஏதோ ஒரு இடத்திலிருந்து ஒரு விஷயம் தொடர்ந்து அவங்க மேல அக்கறை காட்டும் போது இவங்க அதுல விழுந்துடுறாங்க. நான் குறிப்பிட்ட பல நிகழ்வுகள் நம்ம ஏற்கனவே பேசணும் இல்லையா, இதெல்லாம் பெரும்பாலும் நள்ளிரவு நேரத்தில் தான் நடந்திருக்கு. அந்த அளவுக்கு கடுமையான மன அழுத்தத்திற்கு அந்த சிறுவர் சிறுமிகள் தள்ளப்படுறாங்க. இதுல பொதுவா நள்ளிரவுல எழுந்து கொள்வது, பிறகு தன்னைத்தானே சிறிதா காயப்படுத்திக்கிறது, வேறு ஏதாவது ஒரு வேலைகள், கடைசியா தற்கொலை அப்படிங்கிற அளவுக்கு பல டாஸ்க் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கிறது. இதை தடுப்பதற்கான வழி என்ன அப்படிங்கிறது தான் தெரியல. ஆனா இது எப்படி அந்த சிறுவர் சிறுமிகளை அடிமையாக்குகிறது அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் ரிவார்ட் சிஸ்டம். நம்ம குழந்தைகள் மொபைல் போன் கேமுக்கு அடிக்ட் ஆயிட்டாங்களா, அடிமை ஆயிட்டாங்களான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு சில அடையாள